சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வலிக்கிற மாதிரி நடிக்கிறியா? அப்பா நல்லா இருக்கே. வலிக்கலையா? ஐயோ வலிக்குது. தோ இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது. எங்க? இங்கயா? இங்கெல்லாம் வலிக்குது. இந்த பக்கமா? ஆமா. இப்ப பரவாயில்லையா? ஓகே. இங்க 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 அர்ஜுன். இங்க. நீ இவ்வளவு அழகா தடவி கொடுப்பன்னா பக்கெட்டால மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா எதுல வேணாலும் அடி வாங்கலாம் போல இருக்கே மலர். ஓ வலிக்கிற மாதிரி நடிக்கிறல, மூக்கு பஞ்சர் ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. என்ன மலர் திரும்ப அடிக்க வர? நான் செல்லமா விளையாடுனேன். அடிக்கிறதுனா எப்படின்னு நான் திரும்ப காட்டவா? எங்க அந்த பக்கம்? வேணாம் வேணாம் வேணாம். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு மேல வந்த? எதுக்கு வருவேன், சும்மா உன்னை அப்படியே பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். தினமும் தானே என்ன பாத்துட்டு இருக்க, என்னமோ புதுசா பாக்குற மாதிரி சொல்ற. புதுசா தானே பாக்குறேன். எது? இல்ல உன்னோட இந்த பக்கெட் அவதாரத்தை இப்பதானே பாக்குறேன், அதுதான் சொன்னேன். உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, தினமும் 1 மணி நேரம் என்னோட அவதாரத்தை நான் காட்டுறேன். தினமுமா? ஆடி போடி, ஒரு நாளைக்கே தாங்கல. எது ஓடியா? ஆமா. என்ன அர்ஜுன் திமிரா? திமிர்லாம் இல்ல, போடினா அது திமிர் இல்ல, செல்லமா தான் கூப்பிட்டேன். நீ யாரு? மலரு. ஆட அத சொல்ல, எனக்கு நீ யாரு? பொண்டாட்டி. இந்த பொண்டாட்டில டி வருதுல, அந்த டியை தான் போ கூட சேர்த்து போடின்னு சொன்னேன். மத்தபடி இந்த வாடி போடின்லாம் நான் சொல்ல. அதான பார்த்தேன். சரி வாடி கீழே போலாம். எது? இல்ல இப்ப நான் சொன்னல, இப்போ இந்த போடி பொண்டாட்டி அந்த டில அதுதான் சொன்னேன். போலாமா? போலாண்டா. என்னது டாவா? ஆமாண்டா, நீ மட்டும் சொல்லுவ, நான் சொல்ல கூடாதா? சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னா? தாராளமா சொல்லலாம். பொண்டாட்டி புருஷக்குள்ள இந்த டா டி இதெல்லாம் சாதாரணம் தானே. தங்கம் ஓவரா அசடு வழியாதன்ன. போலாமா? போலாம் போலாம். சேஃப்டிக்கு இந்த பக்கெட்டை ஏண்டு கொடுத்துறேன். என்னாச்சு மலர்? ஏய் ஏய் மலர், ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஓகேவா மலர்? முடியலன்னு சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல அர்ஜுன், சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையான்னு தெரியல, அதான் இப்படி ஆயிடுச்சு. சரி வா, பாத்து வா. இது சரிப்பட்டு வராது, நான் டாக்டர் கால் பண்றேன். ஹலோ டாக்டர். வாமிட் எடுத்ததெல்லாம் காரணமா சொல்லிக்கிட்டு டாக்டர் வர வச்சு டெஸ்ட் பண்றதெல்லாம் ஓவரா இருக்குங்க. என்னடா பண்றது, இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு, யாரால மாத்த முடியும்? டாக்டர், ஏன் மருமகளுக்கு எதுவும் இல்லல்ல? இவ நல்லதானே இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல மேடம், எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷமான விஷயமா? உங்க மருமக பிரெக்னன்ட்டா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது.
கடவுளே, என் நம்பிக்கையும் வேண்டுதலும் வீண் போகலப்பா. என்னோட வம்சத்துக்கு ஒரு வாரிசு கொடுத்து என்னோட வாழ்நாள் ஆசையை நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட. மாப்ள, வாழ்த்துக்கள்டா. Thank you. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கச்சிமா, உனக்கும் இந்த அண்ணனோட வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ண்ணா. தங்கச்சிமா, நீ எப்பவுமே எங்க ஆசையும் எதிர்பார்ப்பையும் நிராசை ஆக்குனதே இல்ல. இப்பவும் அப்படித்தாம்மா நீ பண்ணிருக்க. இந்த வீட்டுக்கு உன் மூலமா ஒரு வாரிசு கொடுத்து எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம்மா. சந்தோஷமா இருக்கு மலர். அர்ஜுன் சார் கையை கொடுங்க. அப்பாவாக போறீங்க, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மலரு, வாழ்த்துக்கள்மா. ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த கடவுள் மூலியமா நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்ச மாதிரி உன் மூலியமா என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு புது உறவை கொண்டு வந்துட்டோமா. இப்படி அது நடந்தது என்னால நம்பவே முடியலக்கா. அந்த பார்வதியோட பிரச்சனையில இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்ப அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஆ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல மேடம். அர்ஜுன், ஆ. அவங்கள இதுக்கப்புறம் நீங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ஓவரா டென்ஷன் ஆகுறதோ எமோஷன் ஆகுறதோ கூடவே கூடாது. எப்பவுமே அவங்கள நீங்க ரிலாக்ஸா பாத்துக்கணும். கண்டிப்பா டாக்டர். டேக் கேர்மா. அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ டாக்டர். மலர், ஜோசியர் சொன்ன மாதிரியே இந்த வீட்டோட சந்தோஷத்தை மீட்டு கொடுக்க உன் மூலமா ஒரு வாரிசு வரப்போகுதுமா. உன்னால அர்ஜுனும் இந்த குடும்பமும் எப்பவுமே நல்லதா இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ உன்னோட வயித்துல இருக்கிற வாரிசால நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமும் நிம்மதியும் திரும்ப வரப்போகுதுமா. எனக்கு இப்போ பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லம்மா. என் புள்ள அர்ஜுன பெத்து என் கையில நான் வாங்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உன் வயித்துல இருக்கும்போதே என் பேர புள்ள எனக்கு கொடுத்துட்டாமா. துர்கா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. மலர் பிரெக்னண்டா இருக்காமா?